வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சர்வதேச நாகரிகங்களுக்கு இடையேயான உரையாடல் தினத்தன்று வெளியுறவு அமைச்சரும் தேசிய மனித உரிமைகள் குழுவின் தலைவருமான டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானி பரஸ்பர மரியாதை, அமைதியான சகவாழ்வு மற்றும் கலாச்சார புரிதலை வளர்ப்பதில் பஹ்ரைனின் அமைக்க முடியாத அர்ப்பணிப்பை பாராட்டினார். பஹ்ரைனின் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய அடையாளத்தின் மையமான இந்த மதிப்புகள் உலகளாவிய அமைதி, மனித உரிமைகள் மற்றும் நீதியை முன்னேற்றுவதற்கு இன்றியமையாதவை என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பஹ்ரைனின் ஹஜ் மிஷனின் மருத்துவ குழுவின் தலைவரான டாக்டர் இப்ராஹிம் ஃபாரூக் ஒபெய்த் மினா மற்றும் அரஃபாத்தில் உள்ள மிஷனின் கிளினிக்குகள் பெறப்பட்ட அனைத்து மருத்துவ வழக்குகளையும் திறமையாக நிர்வகித்து ஹஜ்ஜின் போது யாத்ரீகர்களின் பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்வதற்கான ஒருங்கிணைந்த அமைப்பின் ஒரு பகுதியாக உடனடி சிகிச்சையை வழங்குகின்றன என்பதையும் உறுதிப்படுத்தினார். மீனா கிளினிக் வெப்ப சோர்வு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பிற சுகாதார கவலைகள் உட்பட பல வழக்குகளுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் இவை அனைத்து மருத்துவ குழுக்கள் மற்றும் மருத்துவமனை வசதிகளின் தயார் நிலைக்கு நன்றி உடனடியாக தீர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூன் 9 முதல் 13 வரை பிரான்சின் நைஸில் நடைபெற்ற 3வது ஐக்கிய நாடுகளின் பெருங்கடல் மாநாடு 2025 நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வேளாண் அமைச்சர் வேல்புன் நாசர் அல் முபாரக் கலந்து கொண்டார். இதில் பஹ்ரைன் ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் குழுவில் பிரெஞ்சு குடியரசின் பஹ்ரைன் தூதர் எஸ்ஸாம் அப்துல் அசீஸ் அல் ஜசீமும் இடம்பெற்றுள்ளார். செயல்பாட்டை விரைவுபடுத்துதல் மற்றும் கடலை பாதுகாக்கவும் நிலையான முறையில் பயன்படுத்தவும் அனைத்து நடவடிக்கைகளும் அணிதறிக்கிட்டல் மற்றும் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த மாநாடு பிரெஞ்சு குடியரசு மற்றும் கோஸ்டாரிக்கா குடியரசு ஆகிய இரண்டும் இணைந்து தலைமை தாங்குகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். இந்த ஆண்டு ஹஜ் பருவத்தின் அனைத்து நிலைகளிலும் பஹ்ரைன் ஹஜ் பிரச்சாரங்களின் ஒத்துழைப்பு மற்றும் பயனுள்ள ஒருங்கிணைப்பிற்கு ஹஜ் மற்றும் உம்ராவிற்கான உச்ச குழு மற்றும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. ஆரம்ப கட்டத்திலிருந்தே அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களுடன் கூட்டு தயாரிப்புகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை குழு எடுத்துரைத்தது. இது பஹ்ரைன் யாத்ரீகர்களுக்கான பயண ஏற்பாடுகள் மற்றும் ஏற்பாடுகளை வெற்றிகரமாக ஒழுங்கமைப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகித்தது. மேற்கு ரெஃபாவில் இரவு தாமதமாக வரை திறந்திருக்கும் கடைகள் குடியிருப்பாளர்களின் புகார்களை தொடர்ந்து விரைவில் புதிய செயல்பாட்டு நேரங்களுக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நகராட்சி கவுன்சில் துணைத் தலைவரும் பகுதி கவுன்சிலருமான அப்துல்லா பாப்ஷைட்டின் அவர்கள் முன்மொழிவு குடியிருப்பு பகுதிகளில் அமைதியையும் நிலைநாட்டுவதை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டாய ஒலி காப்பு தரநிலைகளுக்கான முன்மொழிவு மூலதன அறங்காவலர் வாரியத்தால் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வாரியத்தின் நிதி நிர்வாக மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் டாக்டர் பஷார் அஹ்மது அவர்களின் இந்த நடவடிக்கை குடியிருப்பு கோபுரங்களில் ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதையும் ஒட்டுமொத்த பொது பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் காணலாம்.
Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவித்தது. புதுக்கோட்டையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த போது அப்போது அவர் பேசியதாவது, தற்போது பரவும் கொரோனா வீரியம் குறைவாக உள்ள ஒமிக்ரான் வகையைச் சேர்ந்தது. தீராத காய்ச்சல், தொண்டை வலி, சளி சரியாகாமல் இருந்தால் மருத்துவமனைக்கு வர வேண்டும். இந்திய அளவிலும் தமிழகத்திலும் தற்போது வரை கொரோனாவால் எந்த உயிரிழப்பும் இல்லை. பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயமில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள் மாஸ்க் அணியலாம். கர்ப்பிணி பெண்கள், முதியோர் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் காணலாம். This July and August, let your child shine with creativity, confidence and a whole lot of fun. iMac Cochin Kalabavan is back with Summer Class 2025, a perfect mix of learning and enjoyment. From cinematic dance, classical dance, vocal music, instrumental music, to art and craft, drawing and painting and martial arts, we have got something for every young talent. That's not all. We have lined up fun activities like field trips, movie time, yoga, games, thrilling competitions and much more to keep the excitement going. Worried about transport? We've got it covered. And for the grand finale, every child's performances will be live streamed on BMC Global Live. And guess what? All this at an affordable fee so that every child gets a chance. Admissions are open now, and here's the best part. First 50 admissions get the registration fee for free. So hurry up, call the number shown on the screen now to give your child a summer full of joy, creativity and new friendships. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.